இதெல்லாம் ஒரு ஸ்கோரா? என் பையனை ஆட வச்சிருக்கலாம். சாய் சுதர்சனை விளாசிய அபிமன்யு ஈஸ்வரன் தந்தை. இந்திய டெஸ்ட் அணியில் கடந்த 4 ஆண்டுகளாக இடம் பிடித்தும் ஒரு போட்டியில் கூட விளையாட வாய்ப்பு கிடைக்காமல் தவித்து வருகிறார் பெங்கால் அணியைச் சேர்ந்த வீரர் அபிமன்யு ஈஸ்வரன். இந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் தன் மகனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது குறித்து அபிமன்யுவின் தந்தை ரங்கநாதன் ஈஸ்வரன் கொந்தளித்து பேசியிருப்பது கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சாய் சுதர்சன் எடுத்த ஸ்கோர்களை சுட்டிக்காட்டி இதற்கு பதிலாக தன் மகனை ஆட வைத்திருக்கலாம் என அவர் கடுமையாக பேசியிருக்கிறார். ரங்கநாதன் தமிழர்தான் என்னும் நிலையில் மற்றொரு தமிழக வீரரின் வாய்ப்பை அவர் தனது மகனுக்காக விமர்சித்திருக்கிறார். சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த அபிமன்யுவின் தந்தை ரங்கநாதன் சாய் சுதர்சனின் ஆட்டத்தை புள்ளி விவரங்களுடன் கடுமையாக விமர்சித்தார். அவர் கூறியதாவது, நம்பர் 3 இடத்தில் என் மகனை இறக்கி இருக்கலாம். சாய் சுதர்சன் மீது எனக்கு எந்த தனிப்பட்ட வருத்தமும் இல்லை. அவர் எனக்கு தெரிந்தவர்தான். ஆனால் அவர் அடித்த ரன்கள் என்ன? 0-31, 0-61. இந்த ஸ்கோர்களுக்கு பதிலாக என் மகன் அபிமன்யுவை அவர்கள் முயற்சி செய்திருக்கலாம். கொல்கத்தா ஈடன் கார்டன் போன்ற புற்கள் நிறைந்த ஆடுகளங்களில் 30% போட்டிகளில் விளையாடிய அனுபவம் என் மகனுக்கு உண்டு. வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்களில் விளையாடிய அனுபவம் அவனிடம் அதிகம். நீண்ட நேரம் களத்தில் நின்று இன்னிங்ஸை கட்டமைக்கும் வீரர் அபிமன்யு என்பது சாதனைகளை சொல்லும் என்று காட்டமாக தெரிவித்தார். சாய் சுதர்சனை மட்டுமல்லாது அணியில் விளையாடிய கருண் நாயரையும் அவர் விட்டு வைக்கவில்லை. கருண் நாயர் எப்போதும் உள்ளூர் விளையாட்டுகளில் 4 அல்லது 5வது வரிசையில் தான் விளையாடுவார். அவரை எப்படி திடீரென்று நம்பர் 3 களமிறக்கினீர்கள்? 4, 5ஆம் இடங்களில் ஆடும் வீரர்கள் எல்லாம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் என் மகன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவனால் தொடக்க வீரராக மட்டுமே ஆட முடியும் என்று அணி நிர்வாகத்தின் தேர்வை கேள்விக்குறியாக்கினார். இருப்பினும் இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தன் மகனுக்கு நம்பிக்கை கொடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கௌதம் கம்பீர் என் மகனிடம் பேசிய போது, நீ சரியான பாதையில்தான் செல்கிறாய், உனக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும். நான் 1-2 போட்டிகளோடு உன்னை அணியிலிருந்து நீக்கும் ஆள் இல்லை, உனக்கு நீண்ட வாய்ப்பு கொடுப்பேன் என்று உறுதியளித்துள்ளார். என் மகன் கடந்த 4 ஆண்டுகளாக காத்திருக்கிறான். அவனது 23 வருட கடின உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தார். உள்ளூர் கிரிக்கெட்டில் 103 போட்டிகளில் விளையாடியுள்ள அபிமன்யு ஈஸ்வரன் 48.70 என்ற அபாரமான சராசரியுடன் 27 சதங்கள் உட்பட 7841 ரன்கள் குவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.